இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். உவாகமம் 33 அதிகாரம் 27 வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவன் என்பதற்கு நித்திய தேவன், என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் என்று அர்த்தம். என்றென்றைக்கும் நம் கூடவே இருக்கிற தேவனே நமக்கு அடைக்கலம். இதை அறிந்த மோசே 90 சங்கீதம் 1 வசனத்திலே, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று கூறினார். புயங்கள் என்பதற்கு கரங்கள் என்று அர்த்தமாகும். ஆதாரம் என்பது நாம் விழாதபடி நம்மை தாங்கி ஆதரிப்பதை குறிக்கிறது. ஆண்டவருடைய அரவணைக்கின்ற அன்பின் கரங்கள், நித்திய கரங்கள் நம்மை ஆதரித்து நடத்தும், எந்த சேதமும் இல்லாதபடி நம்மை பாதுகாக்கும். நித்திய தேவனே நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய கரங்களே நமக்கு ஆதாரம். ஒரு தாய் கழுகு தன்னுடைய கூட்டை மிகவும் உயரமான ஒரு செங்குத்தான மலையின் மேல் கட்டினது. அதிலே 4 முட்டைகளை இட்டு அடைக்காத்தது. 4 குஞ்சுகளும் வந்தது. அதற்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்து அதை பத்திரமாக பாதுகாத்து வந்தது. சில நாட்கள் சென்ற பின் குஞ்சுகள் பறக்கக்கூடிய சமயம் வந்தது என்று அறிந்த அந்த தாய் கழுகு அந்த கூட்டை கலைக்க ஆரம்பித்தது. அந்த குஞ்சுகள் பறக்க தெரியாமல் கீழே விழுந்தால் 1000 அடிக்கு கீழே இருக்கும் இடத்திலே விழ நேரிடும். அந்த குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பதற்காக தாய் கழுகு கூட்டை கலைக்கிறது. அந்த கூட்டிலிருந்து கழுகு குஞ்சு கீழே விழும் போது அதனுடைய இறகை விரித்து பறக்க ஆரம்பிக்கிறது. சிறிது தூரத்திற்கு மேல் அதற்கு பறக்க முடியாத போது அந்த தாய் கழுகு தன்னுடைய சிறகினால் அதை அப்படியே தாங்கி சுமந்து மீண்டும் அந்த பாறையின் மேல் பத்திரமாக கொண்டு வந்து விடுகிறது. மீண்டும் மீண்டும் தாய் கழுகு சில முறை இப்படி செய்யும் போது அந்த கழுகு குஞ்சு பறக்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு தாய் கழுகு தன் குஞ்சை பத்திரமாக தாங்குவதற்கு அறிந்திருக்கிறது. அதை காட்டிலும் வல்லமையுள்ள நம் ஆண்டவரின் அன்பின் கரங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகின்றது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பின் கரம் நம்மை ஆதரித்து வழிநடத்தும். இதை அனுபவித்த தாவீது ராஜா 2 நாளாகமம் 22 அதிகாரம் 19 வசனத்திலே, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று கூறுகிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு உரிய பாதுகாப்பை அநாதி தேவனே தந்து நம்மை நித்திய ஜீவ பாதையிலே நடத்துவார். நாம் உலகத்திலே எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, நாம் இருக்கின்ற இடத்திலே அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை ஆதரித்து நடத்துகின்ற அநாதி தேவனுடைய கரத்திற்குள் வந்து விடுவோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவராக நீங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் அன்பின் கரத்திலே எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமை நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. Have a blessed day.